Alexa, turn on studio light. Oh my god, I'm actually sorry. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம் வந்திருக்காரு யாரா மேனேஜரா அவன் ஏன்டா இங்க வந்தான் என்னங்கடா இவனுங்க ஓ சார் வணக்கம் உங்க இன்னைக்குரிய வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அலெக்சா. இதை பத்தி ஃபுல் டீடைல் அண்ட் செட்டப் பண்ணி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். லைக் இது அபௌட் நன்னா இருந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டியே என்ன அப்படி பண்ணிட்டிய திரும்ப திரும்ப பேசுற என்ன திரும்ப பேசுற திரும்ப திரும்ப பேசுற என்ன திரும்ப பேசுற நீ திரும்ப திரும்ப பேசுற நீ திரும்ப திரும்ப பேசுற நீ So how to help you with that? இதோட ஃபீச்சர்ஸ், ஸ்கில், கனெக்டிவிட்டி, பவர் ஏகப்பட்டதா இந்த வீடியோ அடிக்க வச்சிருக்கோம். வாங்க பார்க்கலாம். இப்போ அன்பாக்சிங். அலெக்சா கேபிள், அதுக்கு தேவையான சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்லிப் மாதிரி. அமேசானில் இதோட ப்ரைஸ் காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஃபர்ஸ்ட் நம்ம அலெக்ஸா பற்றி என்ன பார்க்க போகிறோம்னா இதோட ப்ரைஸ் 5499 ரூபா. இது ஒர்த்தா இல்லையான்னு தான் இந்த வீடியோ எண்டில் பார்க்க போகிறோம். அடுத்து இதோட பில் குவாலிட்டி, நல்ல பிளாஸ்டிக்கு, நல்ல டிசைனு, அது ஒரு காம்பேக்டாக சின்னதாக இருக்குது. அடுத்து கீழே போட்டால் உடையாத அளவுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் கண்ட்ரோல், அதாவது கண்ட்ரோல்ஸ் வந்து 4 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஆக்ஷன் பட்டன், இது அமுக்குனா உடனே அலெக்ஸா வந்து வேக் ஆயிரும். அடுத்து வந்து இது வந்து மியூட் பட்டன். இதை வந்து அமுக்குனா நம்ம பேசுறதுமே அது கேட்காது, அப்படியே எவ்வளோ காட்டுக்கிறதுக்கு நம்ம அப்படியே இருக்கும். சவுண்டு வால்யூம் அதிகம் பண்ணுறது, கம்மி பண்ணுறது, அவ்வளோதான். அடுத்து இதோட சவுண்ட் குவாலிட்டி, அதாவது சவுண்ட் குவாலிட்டி சொல்லும் போது நல்ல சூப்பர் பேஸோட வால்யூம் வந்து 1 to 10 வரைக்கும் இருக்குது. அலெக்சா play any Tamil song. Trending now Tamil from Spotify. Alexa, stop the song. மொத்தம் அமேசான்ல மொத்தம் 3 கலர்ல வந்து இது அவைலபிளா இருக்கு. ப்ளூ, பிளாக், ஒயிட். ஒயிட் வந்து பார்த்தா அழுக்காயிருமே, நாங்கள் வந்து அதை ஒயிட் வாங்குறோம். ப்ளூ வந்து எனக்கு பிடிச்ச கலர் பேசிக்லி, அதான் வந்து ப்ளூ கலர் வாங்கிக்கிறேன். ட்ரெஸ் மேட்சிங்காக இருக்கும். ப்ளூ கலர் வாங்கியிருக்கு. அடுத்து இதோட கண்ட்ரி, அதாவது எங்கே மேட் பண்ணுறாங்கன்னா மெயினாக 2 கண்ட்ரியில், வியட்நாமும் சைனா, இந்த 2 கண்ட்ரியில் மட்டும் தான் பண்ணுறாங்க. அது நம்ம ப்ராடக்ட் வந்து இப்போ வந்து வியட்நாமில் வந்து இருக்குன்னு பாக்ஸில் போட்டிருக்கு, அமேசானில் தான் போட்டுருந்துச்சு. அடுத்து ஆப்ஸ். இந்த அலெக்ஸா ஆப்பை செட்டப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அலெக்ஸாங்கிற ஆப் வந்து நம்ம மொபைலில் ஏற்றணும். அதை வேணும்னா சொல்லுங்கள், ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு போட்டுடலாம். அதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்டு போட்டு ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டுடலாம். அடுத்து அலெக்ஸாவோட சப்போர்ட் ஆகிற ஆப் வந்து மொத்தம் 3-4 இருக்குது. அதில் மெயினான ஆப் மட்டும் பண்ண சொல்கிறேன், ஸ்பாட்டிஃபை. இதோட நன்னா இருந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டியே என்ன அப்படி பண்ணிட்டிய திரும்ப திரும்ப பேசுற என்ன திரும்ப பேசுற திரும்ப திரும்ப பேசுற என்ன திரும்ப பேசுற நீ திரும்ப திரும்ப பேசுற நீ திரும்ப திரும்ப பேசுற நீ To help you with that. இதோட நீங்கள் ஸ்பாட்டிஃபை வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பாட்டிஃபைல கேட்குற பாட்டெலாம் நீங்கள் இதிலே கேட்டு பண்ணிக்கலாம். அடுத்து ஆப்பிள், இது அமேசான் மியூசிக். அமேசான் மியூசிக் அது தனியாக இருக்குது, ஆனால் அதில் அவ்வளோ பாட்டு இருக்காது. அதனால தான் இல்லை ஸ்பாட்டிஃபை கனெக்ட் பண்ணுறாங்க. அடுத்து ஆடியோபிள் ஒரு லைப்ரரி, அதாவது ஆடியோ லைப்ரரின்னு சொல்லுவாங்க. அதை கனெக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டோரி வேணால் கேட்டுக்கலாம். நைட் தூங்கும்போது இல்லை ஃப்ரீயாக இருக்கும்போது எந்த ஸ்டோரி வேணால் கேட்டுக்கலாம். அவன் கேட்டா கொடுக்கலாமா நீ? இதோட பவர் வந்து என்னன்னா 15 வாட்ஸ் அடாப்டரோட மட்டும்தான் இந்த அலெக்ஸா வந்து ஓடும். ரிமேக்ஸ் லைட்டே வேணுமா? ஆமாங்க. பவர் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து வந்து ஃபோன் கனெக்டிவிட்டி, அதாவது வந்து ஒய்ஃபை, ப்ளூடூத் மூலமாக நீங்கள் வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபோனில் அலெக்ஸா stop the song.
ஒய்ஃபை ப்ளூடூத் 2 மட்டும்தான் அதனால் ஃபோனில் கனெக்ட் பண்ண முடியும். அடுத்து டேட்டா கன்சப்ஷன், அதாவது கூகுள் ஜெமினி இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா 1 மணி நேரம் தொடர்ந்து லைட் யூஸில் இந்த அலெக்ஸா வந்து பாட்டு கேட்டுருந்தீங்கன்னா 300 MBலேருந்து 350 MB வரைக்கும் எடுக்கும்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு வந்து அலெக்ஸா அதோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் போடல, அந்த பாக்ஸ்லேயும் போடல. அது எப்படிங்கிறது வந்து கூகுளு இதை தான் இது மூலமாக சொல்கிறாங்க. அது எப்படிங்கிறது தெரியல. அடுத்து வந்து அபவுட், அதாவது வந்து ஒரு நார்மல் ஸ்பீக்கரும் யூஸ் பண்ணிக்கலாம், அலெக்ஸா ஸ்மார்ட் ஸ்பீக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ப்ளூடூத் பண்ணிக்கலாம், நம்ம கேட்டதுக்கும் அது ஆன்சர் சொல்லணும். அலெக்ஸா இந்த மாதிரி. What's the reminder for? அடுத்து ஃபீச்சர்ஸ். இது At நம்ம what time? ஐயா நான் உங்களை சொல்லலைங்கய்யா, இவனுங்களை சொன்னேன். அட சும்மா இரேண்டா. ப்ளே மியூசிக், பாட்டு கேட்டுக்கலாம். அதுக்கு நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணோம். அடுத்து அலாரம், இதில் அலாரம் செட் பண்ணிக்கலாம், ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இத்தனை மணிக்கு ஒரு ரிமைண்ட் பண்ணுன்னா ரிமைண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி, அதாவது ஒரு ஃபோன் இல்லாமல் நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணுற மாதிரி. எப்படா தப்பிக்க போற? அந்த மாதிரி வச்சுக்கலாம், ஸ்க்ரீன் இல்லாமல். இதில் அட்வான்ஸ் மாடல் இருக்குது, அலெக்ஸா ஹோம்னு. அது வந்து 10,000 12,000 இந்த மாதிரி இருக்கு. அடுத்து வந்து ஸ்மார்ட் ஹோம் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸ்மார்ட் ஹோம் ஆப்ஷன் எப்படின்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் ஸ்மார்ட் பிளக் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஸ்டூடியோ லைட்டாக பண்ண மாதிரி அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஸ்டூடியோ லைட்டை, அதாவது நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க லைட் அதுவே ஆஃப் ஆகும், ஆன் ஆகும். ஃபேன் அதுவே ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். ஸ்கில்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னா, ஹேண்ட் ஃப்ரீ வித் அலெக்ஸான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது நம்ம ஹேண்டே யூஸ் பண்ண தேவையில்லை, வெறும் வாய்ஸ் தான். அடுத்து அமேசான் பிரைம் மியூசிக் இருக்குது, ஸ்பாட்டிஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம், எஃப்எம் கேட்டுக்கலாம். விப்ரோவோட இவங்க வந்து விப்ரோவோட அட்டாச் ஆகிருக்காங்க. விப்ரோனா அந்த லைட் செட்டிங்ஸ், அது கம்பெனி பேர் தான் விப்ரோ. பச்சைப்புள்ள வரைக்கும் என்ன தெரியாதவங்களே இருக்க முடியாது. சாரி, எனக்கு தெரியாது. அடுத்து இதுக்குள்ள 1.73 இன்ச் ஸ்பீக்கர் இருக்குன்னு கூகுள் சொல்லுது. அடுத்து நம்மளோட இதோட கொஞ்சம் பின்னாடி வருஷன் வந்தீங்கன்னா மைக்ரோஃபோன் போட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ஹெட்ஃபோனாக படிக்கலாம், இல்லை ஹோம் தியேட்டர். ஆனால் இதில் அந்த ஆப்ஷன் கிடையாது, ஒன்லி பவர் கேபிள். ஏன்னா இதுவே சவுண்ட் வந்து அதிகமாக இருக்கும் காரணனால அந்த மைக்ரோஃபோன் வந்து கிடையாதுட்டாங்க. இவ்வளோ நேரம் நம்ம இந்த அலெக்ஸாவோட அட்வான்டேஜஸ் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்குறோம். டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோன்னா, இது வந்து நம்மளோட வெளியே எங்கேயும் எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போ கேம்பிங் போகிறோம்னா இந்த சுவிட்ச் போர்டு இதோட இதெல்லாம் இருக்குது. இது பேட்டரியில் ஓடுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எங்கே தூக்கி போயிடலாம். ஆனால் இந்த மாதிரி வந்து கொண்டு போக முடியாது. அதுவும் இல்லாமல் இது எனி டைம் ஒய்ஃபை மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஒய்ஃபை இல்லைன்னா இதுக்கு ஒன்றுமே இல்லை, இது ஒரு ஸ்மால் ஸ்பீக்கர் தான். ஒய்ஃபை இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. அடுத்து க்ளீன் ஸ்பீச். நீங்கள் வந்து ஏதாவது பாட்டு கேட்டிருக்கீங்க, அந்த பாட்டு வந்து இதுக்கு புரியலன்னா நீங்கள் சொன்ன லைன் ஏதாவது பாட்டில் இங்கிலீஷ் பாட்டு இல்லை தெலுங்கு பாட்டில் இருந்துச்சுன்னா அந்த பாட்டை பாட ஆரம்பிச்சு. கரெக்டான ஸ்பீச் இருக்கணும். உங்ககிட்ட எதை பேசினாலும் தெளிவா பேசணும். எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ யூடியூப்ல கேட்டக்கப்புறம் நம்ம கேட்டு முடிச்சக்கப்புறம் அது ஒரு வாய்ஸ் நம்ம கேட்டால் சொல்லுவோம்ல, அந்த வாய்ஸ் தான் இது கரெக்டான வாய்ஸ். அப்பா மட்டும்தான் இது கரெக்டான இது கொடுக்கும். ஏன்னா இது ஒரு கம்ப்யூட்டர், அதுக்குரிய வாய்ஸ் சொன்னால் மட்டும்தான் அது கேட்கும். இப்போ நம்ம இந்த பேர் வந்து அமேசான் எக்கோ டாட் 5th ஜென்ரேஷன். அடுத்து இதோட விலை வந்து 5,500 ரூபா. இதோட அட்வான்ஸ் மாடல் இருக்கு. இதோட இவ்வளோ பெரிய ஸ்பீக்கர், ஹேண்ட்பால் தெரியும், ஹேண்ட்பால் சைஸ் இருக்கும். அது வந்து 10,000 ரூபா. அது வந்து எப்படி இருக்குன்னா இவ்வளோ பெருசாக இருக்கும். அதில் வந்து டால்பி அட்மாஸ் வந்து சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு புரியல, டால்பி அட்மாஸ்னா சுற்றி ஸ்பீக்கர் இருந்தால் மட்டும் தான் டால்பி அட்மாஸ் ஒர்க் ஆகும். இப்படி ஒரே ஒரு ஸ்பீக்கர் வச்சு இப்போ டால்பி அட்மாஸ் வந்து அதில் பாசிபிள் ஆகும்னு அது புரியல. அதில் போட்டுருந்துச்சு. பச்சைப்புள்ள வரைக்கும் என்ன தெரியாதவங்களே இருக்க முடியாது. சாரி, எனக்கு தெரியாது. அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், சவுண்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். அது வந்து ஒய்ஃபை வந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் மாடலாக இருக்கும். அது வந்து ஆனால் 10,000 ரூபா. அது வந்து இந்த கிரேட் இந்தியன் சேல்னா நீங்கள் வாங்கினீங்கன்னா இது 5,500 ரூபா. அது வந்து 4,000 ரூபா வரைக்கும் ட்ராப் ஆகும் ப்ரைஸ். அப்போ நீங்கள் பார்த்தவொடனே உங்களுக்கு நிறைய லாபம் இருக்குது. 10,000 ரூபா வைக்கிறது கிரேட் இந்தியன் சைடில் வந்து 4,000 வைக்கும். ரொம்ப சீப்பு, 250 ரூபா தான். அது வந்து வேற கணக்கு. இப்போ வந்து இந்த வீடியோ கன்க்ளூஷன் இருக்கலாம். அதாவது எனக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்து எப்பவுமே இருக்கணும், நான் கேட்ட கேள்விக்குள்ள ஆன்சர் பண்ணணும், என் கையில் ஃபோன் இல்லை அப்படின்னா இந்த பெஸ்ட்டு. நீங்கள் ஃபோனே வச்சுட்டு இதையும் வாங்கினீங்கன்னா இது வேஸ்ட்டு. அதாவது ஒன்று ஃபோன் வச்சுக்கணும், இல்லைன்னா இது வச்சுக்கணும்.
ஏன்னா இதில் பண்ணுற எல்லாமே நான் ஃபோன்லேயும் பண்ண முடியும். என்கிட்ட ஃபோன் இல்லைன்னு தான் இந்த ஸ்பீக்கரை வாங்கினது. இப்போ ஃபோன் இருந்துச்சுன்னா இந்த ஸ்பீக்கர் தேவையில்லை. ஏன்னா இதில் யூஸ் பண்ணுற எல்லாத்தையும் இந்த ஃபோன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சாட் ஜிபிடி இருக்குது, ஜெமினி ஒர்க் ஆகும், எல்லாம் ஒர்க் ஆகும். ஏன்னா இதெல்லாம் ஃபோன்லேயும் இருக்கும். அதனால் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா ஃபோன் வாங்கி இது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிங்கன்னா இது வாங்கிக்கலாம். நான் வந்து என் ஃபோனே இருக்குது, எதை யூஸ் பண்ண முடியும்னா இது வந்து யூஸ் பண்ண முடியாது. ஃபோன் இல்லாமல் இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் வச்சுக்கலாம். இதுதான் இந்த வீடியோ கன்க்ளூஷன். 5500 இந்த வீடியோ இது வந்து ஒர்த்து தான். நம்ம யூஸ் பண்ணுற ஒர்த்தா இல்லையா நம்ம வந்து சொல்ல முடியும். இது எனக்கு இது ஒர்த்தாக தான் இருந்துச்சு. வாங்கி ஒரு ரூபா ஆச்சு. நல்ல எப்படி இது வந்து நல்லா யூஸ் பண்ணு, நல்லா எனக்கு யூஸ் பண்ண கற்றுக்கிட்டது எப்படின்னு. அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். லைக்ஸ், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் தாங்க.